ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஒரு சின்ன ஊர்ல 2 அக்கா தங்கச்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மோனிகா மற்றும் குடியா அவங்க அப்பா அம்மாவோட இருந்தாங்க. அவங்க 2 பேருமே எப்பவுமே ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பார்க்ல விளையாடவே போல. இன்னைக்கு போலாமா? ஆமா அக்கா, நம்ம விளையாட போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இன்னைக்கு போலாம்க்கா. அங்க விளையாட வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. ஆக்மே சொல்ல விளையாடலாமா? விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருக்கும் அது விளையாடுனா. எல்லாரும் ஆங்மேச்சோல விளையாடுறதுக்காக ரெடி ஆயிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். முதல்ல வந்தவங்களுக்கு தான் கண்ணை கட்டணும். அப்படின்னா இப்போ மோனிகா தான் கண்ணை கட்டணும். மோனிகாவோட கண்ணு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கட்டுறாரு. அதுக்கப்புறம் விளையாடிட்டே இருக்கும் போது மோனிகா அங்க இருந்த ஒரு பொதாருக்குள்ள நடந்து போயிடுறா. அப்பா, அவளுக்கு அங்கிருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. என்ன இது, இந்த புதார்ல இருந்து ஏதோ சத்தம் வருது. அப்பா அவ அங்க கிட்ட போய் பாக்குறா. அவ ரொம்பவே பயந்து போறா. அங்க ஒரு பேய் இருக்கும். அந்த பேய்க்கு கூட அவளோட வயசுதான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. மோனிகா கத்துன உடனே பேய் கூட அங்கிருந்து உடனே மாயமாயிடுது. மோனிகா கத்துறது கேட்ட உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அவங்களோட தங்கச்சி அங்க வராங்க. என்ன ஆச்சு மோனிகா, எதுக்காக அப்படி கத்துற? நான் இந்த புதார்ல ஒரு பேய பார்த்தேன். அத கூட நம்மள மாதிரி ஒரு பொண்ணுதான். ஆனா அது பேய் பயங்கரமா இருந்துச்சு. அட, என்ன நீ ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க? நம்ம ஊருக்குள்ள பேய் பிசாசு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்கிற பயங்கரமான காட்டுக்குள்ளதான் இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், யாராவது பேய பார்த்துட்டா அவங்க கூடவே அந்த பேய் வாழுமா. சும்மா இரு, நீ சும்மா என்ன பயம் பொறுத்தாத சரியா? எனக்கு பேய்னா ரொம்ப பயம். ஒருவேளை நீ அந்த பேய பார்த்திருந்தா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்ட. நான் வீட்டுக்கு போறேன், வா குடியா, நீ கூட என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா பார்க்ல விளையாடும் போது பொதார்ல பேய பார்த்தம்மா அப்படின்னு அவங்க அம்மாக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அப்ப அதை கேட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, மோனிகா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுடா, நீ சும்மா பயப்படாத. போ, கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சாப்பிட்டு 2 பேரும் தூங்க பெட்டுக்கு போயிடுறாங்க. குடியா தூங்கிடுறா. ஆனா மோனிகாக்கு தூக்கம் வராது. அவ அப்படியே யோசித்து கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான சத்தங்க கேக்குது. அப்ப என்ன சத்தம்னு எந்திரிச்சு பாக்குறா. அவ பெட் மேல அந்த பேய் உட்கார்ந்து இருக்கும். அத பார்த்து பயந்து போறா. பேய், அவ பேய். பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீ அந்த பார்க்ல பார்த்த பேய் தானே? ஆமா, நான் பார்க்ல இருந்த பேய்தான். என் பேரு தியா. ஆனா அது நீ ஒரு பேயா எப்படி மாறின? நானும் உங்க எல்லாரும் மாதிரி தான் பார்க்ல எப்ப பாரு வந்து விளையாடுவேன். அப்ப நான் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன்னா ரொம்ப ஜோரா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னோட பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி நான் ரொம்ப ஜோரா கீழே போய் விழுந்துட்டேன். அப்ப என் தலையில அடிபட்டுடுச்சு. அப்ப நான் அங்கேயே இருந்துட்டேன். அப்பத்துல இருந்து என் ஆத்மா அங்கதான் சுத்திட்டு இருக்கு. அப்பனா நீ அவ்வளவு ஜோரா ஊஞ்சல் ஆடி இருக்க கூடாது. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் நானும் இறந்துட்டேன். அப்பத்துல இருந்து இந்த பார்க்ல தான் சுத்திட்டு இருக்கேன். அங்க யாரும் என் கூட விளையாட வர மாட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அப்ப மோனிகா பேய் கிட்ட சொல்லுது, நான் இருக்கல உனக்கு ஃப்ரெண்டா, நான் விளையாடுறேன் உன் கூட அப்படின்னு சொன்னதும் மோனிகா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அவ மோனிகாவை ஹக் பண்ணிக்கிட்டு அழுவுறா. அப்ப மோனிகா சொல்றா, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். ஆஹா, நான் கூட இனிமே உன் கூட தான் இருப்பேன். அப்புறம் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவேன், வேற யாருக்கும் தெரிய மாட்டேன். ராத்திரில மட்டும் எல்லாரு கண்ணுக்கும் தெரிவனே. சரி, நீ தூங்கு. மறுநாள் காலையில மோனிகா எந்திரிச்சு அவ சாப்பிட்டு பேய்க்காக கூட சாப்பாட கொண்டு வந்து கொடுக்கறா. தியா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. அடவா, எனக்காக நீ பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கியா? நான் ஏன் உனக்கு கொண்டு வர மாட்டேன்? நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே, உனக்கும் பசிக்கும்ல. ஆமா, ரொம்பவே பசிக்குது. அதே நேரத்துல குடியா அங்க வரா. குடியா வர்றத பார்த்து பேய் அங்க மாயமாயிடுது. அவ வெறும் மோனிகாக்கு மட்டும்தான் தெரியறா. மோனிகா கிட்ட சொல்றா, நீ என்ன தனியா விளையாடிட்டு இருக்க? மோனிகா அப்ப பயந்து போறா. அட, ஒன்னும் இல்ல, சும்மா விளையாடணும்னு தோணிட்டு இருந்துச்சா, அப்படி விளையாடினேன். ஆனா நீ தனியா விளையாடின மாதிரி தெரியல, யாரும் கூட இருந்த மாதிரி இருந்தது. அப்ப மோனிகா சொல்றா, அட பின்ன நீ தான் பாக்குறியே, நான் தனியா தானே இருக்கேன். சரி, அதெல்லாம் விடு, நீ எதுக்காக வந்த அத சொல்லு.
என்ன மறந்துட்டியா? நாம படிக்கணும்ல. ஓஹோ ஆமா நான் மறந்துட்டு பாரு, நம்ம படிக்கணும்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்க வராங்க. என்ன 2 பேரும் படிச்சுட்டே இருப்பீங்களா? சாப்பிடுறீங்களா இல்லையா? வாங்க வந்து சாப்பிடுங்க. குடியா சாப்பிடுறதுக்காக அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஆனா மோனிகா, அம்மா அம்மா நான் இங்கேயே சாப்பிடுறேன் மாமா. ஆனா அவ இங்க சாப்பிடுறேன்னு சொன்னது அவங்க அம்மாக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. அப்ப கேக்குறாங்க, என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீ நல்லா தானே இருக்க? ஏன் எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிட விரும்ப மாட்டேன்ற? என்னடா ஆச்சு? இல்ல அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். ஜஸ்ட் சும்மா இங்க உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சரி சரி, உன்னோட சாப்பாடை நானே இங்க கொண்டு வந்து கொடுக்கறேன், சரியா? மோனிகாக்கு அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மோனிகாவும் அதுக்கப்புறம் பேயும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மோனிகாக்கு வயிறு ரொம்பிடுது, ஆனா பேய்க்கு மட்டும் வயிறு ரொம்பல. அப்ப சொல்லுது, எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும் மோனிகா. என்னோட வயிறு ரொம்பவே இல்ல. ஆமாவா? உனக்கு இன்னும் வேணுமா? சரி இரு, கொண்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருக்க அவங்க அம்மா கிட்ட அவ போறா. அப்புறம், அம்மா சாப்பாடு வேணும். என்னது சாப்பாடு பத்தலையா? ஆமா அம்மா, சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்ததா, அதனால இன்னும் வேணுமா? அவங்க அம்மா கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்ததும் அவ அதை எடுத்துக்கிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறா. அப்புறம் அந்த பேய் சாப்பிட ஆரம்பிக்குது. அப்ப மோனிகா சொல்றா, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு, எப்படி எழுதுறது அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல. எனக்கு சொல்லு, என்ன வேலை? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? மோனிகா அவளோட புக்க பேய் கிட்ட காட்டுது. பேய் கூட அந்த புக்க பாக்குது. இது எப்படி பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல. உனக்காவது தெரியுமா? இது இது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுமே. இது நான் செகண்ட்ஸ்ல பண்ணி முடிச்சுடுவேன். பேய் மோனிகாவோட ஹோம்வொர்க்க சீக்கிரமா பண்ணி முடிச்சிடுது. அதே நேரத்துல குடியா அங்க வந்துடுறா. அப்புறம் கேக்குறா, மோனிகா அக்கா, என்னால இந்த சம்ம சால்வ் பண்ணவே முடியல. நீ பண்ணிட்டியா இல்லையா? நான் என்னோட ஹோம்வொர்க்க முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மோனிகா புக்க குடுக்கறா. அத பார்த்த உடனே குடியா ரொம்பவே ஷாக் ஆகுறா. மோனிகா மேத்ஸ்ல கொஞ்சம் வீக், ஆனா இந்த சம்ம எப்படி பண்ணி முடிச்சான்னு யோசிக்கிறா. அப்ப மோனிகா கிட்ட சொல்றா, அக்கா, நீ இத எப்படி பண்ண? எனக்கு இது தெரியுமே. குடியாக்கு மோனிகா பேசினது கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிடுறா. இதே மாதிரி மோனிகா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருந்தா. எப்பவுமே மோனிகா இந்த மாதிரி தனியா இருக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப பயந்து போறாங்க. எதுக்காக அவ அப்படி பண்றான்னு புரியல. அப்ப ஒரு நாள் மோனிகா தனியா யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்களோட அம்மா பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த மோனிகாக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஆயிருக்கணும். என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். எதுக்காக தனியா இவ பேசிக்கிட்டு இருக்கான்னு புரியல. அப்புறமா எல்லாரும் தூங்கிடுறாங்க. மோனிகாவோட அம்மா ராத்திரி தண்ணி குடிக்கலான்னு போறாங்க. அப்ப பேய் மோனிகாவோட முடிக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டு இருக்கோம். அத பார்த்த உடனே அவங்க அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஓஹோ, இத்தனை நாள் மோனிகா இந்த பேய் கூட தான் இருந்தாளா? ஏதாவது அந்த பேய் பண்றதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி அவளை காப்பாத்தியே ஆகணும். மறுநாள் காலையில சீக்கிரமா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போய் பூசாரிய பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் பூசாரி கிட்ட சொல்றாங்க. அப்ப பூசாரி சொல்றாரு, நாம அதுக்காக அக்னி குண்டத்தை ஏற்பாடு பண்ணி பூஜை பண்ணணும். அப்படி பண்ணா அந்த பேய் மோனிகாவோட உடம்ப விட்டு வெளியே போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கே உங்க வீட்டுக்கு வரேன். வந்து நான் பூஜை பண்றேன். சரிங்க சுவாமி, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பூசாரி கூட போறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே அந்த ஓமம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வீட்ல இருக்க எல்லார்கிட்ட சொல்றாரு, வீட்ல இருக்கிற எல்லாருமே வாங்க, வந்து அக்னி குண்டத்தை சுத்தி உட்காருங்க. எல்லாரும் கட்டாயமா இங்க உட்கார்ந்தே ஆகணும். எல்லாருமே வந்து அங்க உட்கார்ந்துடுறாங்க. அப்புறம் பசங்க கூட அங்க உட்கார்ந்துடுறாங்க. அப்ப பூசாரி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த பேய் அவங்க முன்னாடி வந்து நின்னு இப்படின்னு சொல்லுது, டேய் பூசாரி, இது எல்லாத்தையும் நிறுத்து, இல்லைன்னா உன்னை சாகடிச்சிடுவேன். என் உடம்பெல்லாம் எரியுது, இதை நிறுத்துடா. மோனிகாவை விட்டுட்டு போயிரு. அது என்னோட நல்ல ஃப்ரெண்ட், அது ரொம்ப நல்ல பேய். இல்ல மகளே, இத உன் கூட வச்சிருக்க முடியாது. இந்த மாதிரியான பேய் கூடலாம் நம்ம இருக்க கூடாது. அது இங்க இருந்து போய் தான் ஆகணும். ஏய் பேயே, நீ மோனிகாவை விட்டுட்டு போயிரு. இறந்து போன மனுஷங்களோட உயிரோட இருக்கிற யாரும் உறவு வச்சுக்கவே கூடாது. நான் போக மாட்டேன். இங்க பாரு, உன் ஆத்மாவுக்கு நான் முக்தி கிடைக்கிறதுக்கு பூஜை பண்றேன். ஆனா நீ முதல்ல மோனிகாவை விட்டுட்டு தூரமா போயிடு. இந்த ஜென்மத்துல உன்னோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாயாம். அவர்கிட்ட இருந்த மந்திரிச்ச கங்கா ஜலத்தை எடுத்து அந்த பேய் மேல போடுறாரு. பேய் மேல போட்ட உடனே அந்த பேய் அங்கிருந்து மாயமாயிடுது.